ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பசங்களுக்கு லாஸ்ட் டே ஸ்கூலு. அதாவது இந்த டேர்ம் முடிய போது இனி அவங்களுக்கு ஹாஃப் டேர்ம் ஆரம்பிக்க போகுது. ஹாஃப் டேர்ம்னா அவங்களுக்கு இனி லீவ் இருக்குது, 1 வீக் லீவ் இருக்குது. நெக்ஸ்ட் டேர்ம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே ஒரு 1 வீக் லீவ் கொடுப்பாங்க. அதுதான் இன்றைக்கி லாஸ்ட் டேனால அவங்களுக்கு இன்றைக்கி மஃப்டி டே. மஃப்டி டேனா அவங்களுக்கு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகணும். இப்படி ஒவ்வொரு வாட்டி அவங்க கலர் ட்ரெஸ் போடும்போதும் ஸ்கூலில் வந்து பிடிஏக்கு ஏதாவது டொனேட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களே சஜஷனும் கொடுத்துருவாங்க என்ன டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி மஃப்டி டேக்கு வந்து 1 பவுண்ட் டொனேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட சேர்ந்து இந்த மஃப்டி டேல வந்து ஸ்ப்ரிங் கலர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கலர் நம்ம போட்டுட்டு போகலாம். அதோட சேர்ந்து அவங்களுக்கு டொனேட் வந்து 1 பவுண்ட் வச்சு கொடுக்குற மாதிரியும் போட்டிருந்தாங்க. அந்த பிடி மெம்பர்ஸ் வந்து நம்மளோட கேட்டு நம்ம என்டர் ஆகும்போதே அதுலேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த பாக்ஸில் போடுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லை, எப்போவுமே இந்த மஃப்டி எப்போல்லாம் வருதோ அப்போ எல்லாமே ஏதாவது ஒன்று அவங்களே சஜஷன் கொடுத்துருவாங்க. சில நேரத்தில் வந்து இந்த ஏதாவது ஸ்டேஷ்னரி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்லைனா வந்து ஜூஸ் பாட்டில்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் சொல்லுவாங்க. கலர்ஸ் கலர் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கலரில் நம்ம என்ன ஜாம் பாட்டில், அப்புறமா ஜூஸ், அந்த மாதிரி அந்த கலரில் நம்மளுக்கு எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கூட கொடுப்பாங்க. இது அப்படின்ற மாதிரிலாம் சஜஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுலேருந்து எது வேணாலும் கொடுத்து விடலாம். பசங்கக்கிட்டேயும் கொடுத்து விடுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அங்கேயே நம்மளுக்கு ஒரு டேபிள், நம்ம என்டர் ஆகும்போதே டேபிள் போட்டு அந்த டொனேட் பண்ணக்கூடிய ஏரியாவில் அதில் வச்சுருப்பாங்க. ஸோ வரவங்க எல்லாருமே அதில் வச்சுட்டு போவாங்க. கவரில் வச்சுட்டோ அந்த மாதிரி போவாங்க. அப்படி நிறையவே கலெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும். அதை விட என்னென்னா, ஒரு சில நேரத்துலலாம் இந்த இது கூட ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட கொடுப்பாங்க. இந்த ஒயின் அந்த மாதிரிலாம் கூட டொனேட் பண்ணுவாங்க. அது கூட ஆப்ஷனில் இருக்கும். ஸோ சில பேர் அதுவும் டொனேட் பண்ணுவாங்க, அதுவும் இருக்கும். அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்போ எனக்கே புதுசாக தான் இருந்துச்சு. இப்போ இது இங்கே நார்மல் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஏதாவது செலிப்ரேஷன் இருக்கும். நைட்டு ஏதாவது செலிப்ரேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஃபயர் ஒர்க்ஸு, இல்லைன்னா கிறிஸ்மஸ் நைட் அந்த மாதிரிலாம் ஏதாவது வைப்பாங்க. அப்படியெல்லாம் நைட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து இதெல்லாம் பண்ணவும் செய்வாங்க. ட்ரிங்க்ஸ் எல்லாமும் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஷாப் மாதிரி சின்ன குட்டியாக வச்சு அவங்க அந்த பிடி இதுலேருந்தே அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாமும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ எனக்குமே கொஞ்சம் ஸ்கூல்லையுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போல்லாம் இது இங்கே நார்மல் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி டொனேட் பண்ணுற மாதிரி வரும். சில நேரத்தில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஓல்டு ட்ரெஸ்ஸஸ், அதாவது குட்டி பசங்களோட ஓல்டு ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரியெல்லாம் கூட டொனேட் பண்ணுவாங்க. அது லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க. அது கூடவே நிறைய பேர் கொண்டு வந்தாங்க. பெரிய பெரிய பேக்லெலாம் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பெட்ஷீட் அந்த மாதிரியெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வச்சு நிறையவே கொண்டு வந்து டொனேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அப்புறம் கொஞ்சமாக ட்ரெஸ்ஸு கொடுத்து விட்டுருந்தேன். இந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப நல்லா தான் இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்போம். அது கூடவே சில நேரத்தில் ஏதாவது சேல் பண்ணுவாங்க. இப்போ கூட நெக்ஸ்ட் டேர்ம் ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு டே வந்து டோனட்ஸ் சேல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி, உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு டோனட் சேல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பே பண்ணி வாங்குவோம் இல்லையா, அதுவும் அந்த பிடிஏக்கு தான் அந்த அமௌண்ட் எல்லாமே போகும். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்புறம் நான் இன்றைக்கி என்னெல்லாம் குக் பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சுருக்கிறேன். அது பசங்களுக்கும் அப்புறமா ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடுறதுக்கு. அதோட சேர்ந்து இன்றைக்கி சாம்பார் தான் பண்ண போகிறேன். சாம்பாரும் அவியலும் பண்ணலான்னு இருக்கிறேன். இதெல்லாம் தான் இன்றைக்கி அவங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கு. இப்போ பசங்களுக்கு வந்து இன்றைக்கி லெமன் ரைஸ் பண்ண போகிறேன். சின்னது வந்து ஸ்கூலில் தான் அவங்களுக்கு ஃப்ரைடேனாலே ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் இருக்கும். ஸோ ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்னால் சின்னதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது மட்டும் ஸ்கிப் பண்ணவே மாட்டான். அங்கே தான் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிடுவா. ஸோ அதனால் இன்றைக்கும் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் அவளுக்கு ஆர்டர் போட்டாச்சு. பெருசுக்கு வந்து நான் தான் பேக் பண்ணணும். ஸோ அவளுக்கு இன்றைக்கி லெமன் ரைஸ் கொடுத்து விடலான்னு இருக்கேன். எல்லோரும் மஃப்டி டே அப்படின்னோடனே செம்ம ஜாலியாக சீக்கிரமாக எழும்பி அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணணும், இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் நான் சீக்கிரமாகவே எடுத்து வைக்க சொல்லிட்டேன். ஒவ்வொரு மஃப்டி டேக்கும் என்ன ஆகும்னா, கொஞ்சம் ட்ரெஸ் நம்ம எடுத்து வச்சுருப்போம். நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறது அவங்களுக்கு அந்த லாஸ்ட் மினிட்ல பிடிக்காம ஆகும். இல்லைனா எனக்கு இது அங்கே எப்படி இருக்குது, அதுக்கு மேட்சிங் அது இல்லை இது இல்லை, இந்த மாதிரி எப்போவுமே ஆகும். ஒவ்வொரு மஃப்டி டேக்குமே இந்த மாதிரி ஆகும். ஃபஸ்ட்டு டைம் எல்லாம் ரொம்ப லேட் ஆகி லாஸ்ட்டில் அவங்கள நான் எப்படி கிளப்புனேனே நம்மளால் இது பண்ண முடியாது. அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஷர்ட்டு பிடிக்கல, அந்த ஜீன் பிடிக்கல, ஜீன் டைட்டாக இருக்குது, எனக்கு லெகின் வேணும், இப்படிலாம் ஆகும். அதனால நான் ஒவ்வொரு வாட்டியும் மஃப்டி டே வரப்போவே சீக்கிரமாக எடுத்து வச்சுருங்கன்னு சொல்லுவேன். ஆனாலும் எடுத்து வச்சதுக்கு பிறகும் ஏதாவது ஒன்றில் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. எனக்கு இது செட் ஆகலை, அது செட் ஆகலைன்ற மாதிரி ஆகும். இந்த வாட்டியும் அதே மாதிரி தான். நேற்று நைட்டே எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. நாளைக்கு இதெல்லாம் தான் போட்டுட்டு போகணும்னு
சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மார்னிங் பார்த்தா எனக்கு அது பிடிக்கல, அதனால நான் வந்து வேறு ஏதாவது எடுக்கிறேன்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு, அதுக்கப்புறம் சரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக போடுங்கன்னு சொல்லிட்டு போட்டு வைத்தாச்சு. இப்படி தான் ஆகும். மஃப்டி டேனாலே பசங்க கொஞ்சம் குஷி ஆயிடுவாங்க. அதோட சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும். இப்போ குளிர் வேறு இருக்கனால நான் ஏதாவது ஜம்பர் கண்டிப்பாக போடணும்னு சொல்லுவேன். அவங்க அதெல்லாம் போட வேண்டாம், என்னால் அவங்களுக்கு குளிர் அந்த நம்ம அளவுக்கெல்லாம் இருக்காது. குளிர் இருந்தாலும் அவங்களுக்கு குளிர் பெருசாகவே தெரிய மாட்டேங்குது. அது எப்படி தான் அவங்களுக்கு இருக்குதுன்னு எனக்கே தெரியலை. பட் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, ஏதாவது சிக்காயிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஜம்பர் போட்டு தான் ஆகணும். வார்மாக ஏதாவது ட்ரெஸ் போடணும்னு சொல்லுவேன். அதெல்லாம் அவங்களுக்கு வேண்டாம், நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படினாலும் ஜாக்கெட் போடுவாங்க. அங்கே போயிட்டு ஜாக்கெட் ரிமூவ் பண்ண பிறகு கொஞ்சமாவது வார்மாக இருக்கணும்ல அப்படின்னு நான் திங்க் பண்ணி சொல்கிறது தான். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் மார்னிங் ஆகிட்டுருக்குது. அதோட சேர்ந்து இன்றைக்கி சாம்பார் பண்ணிகிட்ருக்கிறேன். அங்கே ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சுட்டேன். இங்கே சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்குது. சாம்பாருக்கு காய் எல்லாமே கட் பண்ணிட்டேன். சாம்பார் லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்த்தே தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி தோசை தான் பண்ண போகிறேன். ஸோ சாம்பாருக்கும் ரெண்டுக்குமே எடுத்துக்கலாம். என் பெருசு வந்து சாம்பாரும் சட்னியும் வச்சு தோசை சாப்பிடணும்னு கேட்டுட்டேன். தோசையிலலாம் இட்லி ஏதாவது ஒன்று இந்த ரெண்டும் வச்சு வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதனால் தேங்காய் சட்னியும் இருக்குது, சாம்பாரும் வச்சுட்டு அவளுக்கு தோசை கொடுக்கணும். இன்றைக்கி சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு சீக்கிரமாகவே கிளம்புவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பசங்க. அதனால் நானும் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அடுத்தது அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி குக்கிங்கும் போயிட்டு இருக்குது. இங்கே பருப்பும் மார்னிங் எந்திரிச்சதுமே ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம ஊற வச்சிட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லைனா கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட் அந்த மாதிரி ஆகாமல் இருக்குன்னா நைட்டே ஊற வச்சு தான் இன்னுமே நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. நான் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் காலையில் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு அதை தான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே க்ளீனிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் ரொம்ப நேரமாக ஊறிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்குது. சாம்பார் வச்சுட்டு இனி அவியல் வைக்கலான்னு இருக்கிறேன் இன்றைக்கி. ஸோ அவியலுக்கும் காய் கட் பண்ணிடணும். இங்கே ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் எடுத்து வச்சுட்டு அவியலும் காய் கட் பண்ணிட்டேன்னா ரெடி பண்ணிடலாம். ஸ்வீட் பொட்டேட்டோவும் சர்விங் பவுலில் எடுத்து வச்சுட்டு அவியலுக்கு காய் கட் பண்ண போகிறேன். அப்புறம் இன்றைக்கி லாஸ்ட் டேனால் நெக்ஸ்ட்டு டேர்முக்கு ஆஃப்டர் ஸ்கூல் கிளப் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் புக் பண்ணுறதுக்குமே போட்டுட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒரு போட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஃபாஸ்ட்டாக ஃபுல்லாக ஆரம்பிச்சிரும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வரும். லாஸ்ட் டைமும் அதே மாதிரி தான் ஜிம்னாஸ்டிக் போயிட்டு இருந்தாங்கல்ல பசங்க, அது புக் பண்ண போதும் நம்ம புக் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புக் பண்ணுறதுக்கு பார்க்கும்போதே வெயிட்டிங் லிஸ்ட் ஆகிடுச்சு. இருந்துமே என் சின்னது போகனால அவளும் நான் வருவேன்னு சொல்லி அன்னைக்கு ஈவினிங் அவளுக்கு புக்கே ஆகலை. பட் இருந்துமே அவள் அழுறதை பார்த்துட்டு அவளோட ஜிம்னாஸ்டிக் மேம் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போய் நீ பிறகு செப்பரேட்டாக பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ஃபாஸ்ட்டாக எல்லாமே ஃபுல்லாக ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்னாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஆஃப்டர் ஸ்கூல் கிளப் வந்து சீக்கிரமாகவே ஃபுல் ஆயிரும். இப்போ என் பெருசு சீக்கிரமாக அதிசயமாக இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டா. 6:45க்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. மஃப்டினாலே கொஞ்சம் ரெண்டு பேருமே குஷி ஆகிடுறாங்க. ஸோ சின்னதுன்னு எந்திக்கல, பெருசு மட்டும் எழுந்திரிச்சிட்டா. அவள் இன்றைக்கி குளிக்க வர செய்யணும் தலைக்கு, அதனால சீக்கிரமாகவே எந்திக்கணும். நேற்று நைட்டே சொல்லியிருந்தேன், அப்போ தான் ஹேர்லாம் கொஞ்சம் காயும், அதனால் ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவளும் எழுந்திரிச்சிட்டா. என்னைய சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டேன்னா கரெக்டாக இருக்கும் கொண்டு போய் விடுறதுக்கெல்லாம். இங்கே அவியலுக்கு வந்து வாழைக்காய், கேரட், அப்புறமா பிரிஞ்சால், பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணி போட்டிருக்கேன். இன்றைக்கி வேறு என்ன காயெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாமே கட் பண்ணி போட்டாச்சு.
அவியலுக்கும் காய் சால்ட்டெல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. இனி கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட்டாச்சுன்னா காய் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி விடுவேன். அது அவியல் ரெடி ஆயிரும். இங்கே பெருசுக்கும் குளிக்கிறதுக்கு ஆயிலெலாம் வச்சு விட்டுட்டேன்னா அவளும் சைட் பை சைடு அவள் ரெடி ஆயிடுவா. சின்னது மட்டும் தான் நம்ம தான் ஃபுல்லாக எல்லாமே கூடவே இருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பெருசு அவள் பாட்டுக்கு எல்லாமே பண்ணிடுவா. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் சுட ஆரம்பிச்சிட்டேன்னா ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டு வந்தோடனே சாப்பிட்ருவாங்க. அவங்களும் ரெடியாகி வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு என் சின்னதும் பெருசாக 2 பேருமே நான் இப்போவே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 3 பேருமே சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ தோசை ரெடியாக அப்படி நான் கொடுத்துட்டேன் எல்லாருக்கும். இப்போ பார்த்தா சன்னு வந்து செம்ம அழகாக இருந்துச்சு. சூரியனை பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ப்ளம் மாதிரி ரெட்டிஷ் ஆரஞ்சு மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறப்போ. நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படி இருக்குதுல அப்படியே ஒரு எல்லோயிஷ் ரெட்டு அப்படி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ப்ளம் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. வீடியோவில் கூட அந்த அளவுக்கு கிளியராக இல்லை, ஆனால் அப்படியே ஃபுல் ரவுண்டுமே அவ்வளோ இதாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குல்ல. அப்படி இங்கே அவியலுக்கும் தேங்காய் இது பண்ணிட்டேன். தேங்காய் அரைச்சினா சதைச்சி மட்டும் போட்டால் போதும். தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் போட்டுருக்கேன். இனி சின்னதும் சாப்பிடாததுக்கு வந்துட்டா. ஸோ அவளுக்கும் கொடுத்தாச்சு. இங்கே அவியலுக்கும் காய் வெந்துடுச்சு. ஸோ இனி தேங்காயெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவியல் ரெடி ஆயிடும். அப்புறம் அவங்களுக்கு பேக் பண்ணிட்டோன்னா அவங்களும் கிளம்பிடுவாங்க. எல்லாருக்குமே சண்டை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி அப்படி இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணி அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. சண்டை வந்திருக்கு, பட் செம்ம குளிர் தான், நிற்கவே முடியல, அவ்வளோ குளிராக தான் இருந்துச்சு. 5-4 அந்த மாதிரி தான் டிகிரி இருந்துச்சு. அப்படியே அவங்க கிளம்புனதும் பசங்களும் ரெடியாக போயாச்சு. நான் வந்து பெருசுக்கு வந்து லெமன் ரைஸ் கிண்டிட்டேன். ஸோ அதுவும் பேக் பண்ணிட்டு இருந்தேன்.
என் பெருசு வந்து முன்னமெல்லாம் இங்கே யாருமே ரைஸ் பெருசாக கொண்டுட்டு வர மாட்டாங்க. பெருசாக இல்லை, யாருமே கொண்டுட்டு வர மாட்டாங்க தான். அங்கே ஃபுல்லாக ப்ரெட்டு அந்த மாதிரி தான் கொண்டுட்டு வருவாங்க. ஸோ இவளுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு போகிறப்போ ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வேண்டாம், எனக்கு வேறு மாதிரி பாஸ்தா அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தா. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் சீக்கிரமாக அவளுக்கு அது செட் ஆகலை. ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆனோடனே அவளே பேக் டு ரைஸ்க்கு ஆகிட்டா. ஸோ அவளே இப்போ எப்போவுமே எனக்கு ரைஸில் ஏதாவது கிளறி தந்தால் போதும்னு சொல்லுவாள். ஸோ அதனால தான் நான் இப்படி கொடுத்துட்ருக்குறேன். அப்படியே இன்றைக்கி அவளுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. பெருசாக ரெடியாகி வந்துட்டா. இதான் இன்றைக்கி அவளோட அவுட்ஃபிட். பெருசோட அவுட்ஃபிட் இது தான். இனி அவளுக்கு ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணணும். நானும் அப்படி கிளம்புறதுக்கு போயாச்சு. சின்னது மட்டும் ரெடி ஆகலை. சின்னது நான் தான் போயிட்டு ரெடி பண்ணணும். ஸோ அதுவும் பண்ணிவிட்டு இனி கிளம்பணும். இன்றைக்கி பெருசே வாட்டர் பாட்டில் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சிட்டா. என் சின்னதும் ரெடி ஆகிடுச்சு. இது என் சின்னதோட அவுட்ஃபிட் இது தான். இப்போ இனி 2 பேருக்குமே ஹேர் ஸ்டைல் பண்ணணும். சும்மா சின்னதாக ஏதாவது ஒரு கொண்டை மட்டும் போட்டு விடலான்னு இருக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். நானும் ரெடி ஆகிட்டேன். அப்படியே சின்னதுக்கும் ஒரு குட்டி கொண்டை, அவளுக்கு ரெகுலராக போடுற மாதிரி தான் ஒரு கொண்டை போட்டு விட்டேன். அவளுக்கும் ஹேர் வளர்ந்துருச்சு. ஸோ ஃப்ரீ ஹேரில் விட்டால் கண்ணில் வந்து விழுது. ஸோ அதனால் ஒரு சின்னதாக ஒரு கொண்டை போட்டு விட்டேன். பெருசுக்கு வந்து 2 இது போடுற மாதிரி போட்டு விட்டேன்.
எவ்வளோதான் எல்லாம் ரெடியாக வச்சாலும் ஹேரில் போடக்கூடிய இதை காணல. ஒன்று இருக்குது, ஒன்று அதோட மேட்சிங் இதை பேரை காணும். ஸோ அதை தேடி பிடிச்சி போட்டாச்சு. 2 பேருக்குமே ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணியாச்சு. 2 பேரும் சீக்கிரம் கிளம்புனாங்கன்னா ஈச் 10p கிடைக்கும். 2 பேருக்கும் 10p கிடைக்கும். ஸோ அவங்களோட டாஸ்க் பாயிண்ட்ஸில் ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க 2 பேரும். இதுதான் அவங்களோட அவுட்ஃபிட். 2 பேரும் கிளம்பியாச்சு. இனி வந்து நானும் கிளம்பிட்டேன். நானும் மேக்ஸிமம் கிளம்பியாச்சு. இனி எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். பெருசு அவளே டொனேட் பண்ணிடுவான் அந்த 1 பவுண்டு. ஸோ அவள்கிட்ட கொடுத்துட்டேன். சின்னதுக்கு மட்டும் நான் அங்கே போயிட்டு கொடுக்கணும். அப்படி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஃபைனலாக விட்டமின் கம்மிஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஓகே, இனி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.